நான் தினேஷ் முல்லர். அதாவது இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, கோவை பட்டீஸ்வரர் கோவிலில் தான் இருக்கேன். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய அறமடத்தில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட இது தொடங்கி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலாச்சு. நம்ம முதல்ல மூவேந்தர் மீடியா அந்த வேளாளர் பயிர்கள் வரும்போது சின்சியராக நம்ம பேசினப்போ வந்தது. 4 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வர்றேன். 5 வருஷம் ஆகுது. இன்னும் அதே நிலையில் தான் இருக்குது. நம்ம சமூகத்தில் எத்தனையோ பேர் வந்துருக்காங்க. கண்டிப்பாக இதே ஒரு வேறு சமூகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு இடம் கிடச்சி, அதுவும் இப்போ கோயிலுக்கு முன்னாடி இருந்திருந்தா நேரம் மிகப்பெரிய ஒரு மண்டபம் கட்டி விட்டு அதில் வேறு மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம சமூகத்துக்கு என்ன தான் ஆன்மீக பெருமைகள் வரலாற்று சிறப்புமிக்க இருந்தாலும், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து பண்ணுறது கூட ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த தம்பியெல்லாம் முதல்ல நம்ம அந்த அரசாணைக்காண்டி நம்ம போகிறோம் நம்ம நாட்டு நட உச்சத்தில் அப்போ அதிகாரம் இருந்து அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், கண்டிப்பாக பெரிய பெரிய ஆட்கள் இருப்பீங்க, பொருளாதாரத்தில் மேலோங்கிய விஐபி எல்லாம் நிறையா இருப்பீங்க. ஸோ அவங்களாம் உங்களால் முடிஞ்சதை உதவி செஞ்சு இந்த மண்டபத்தை ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர் பயப்படலாம், இவங்ககிட்ட நம்ம காசு கொடுக்குறோம், இவங்க வந்து இதை செய்யாமல் வேறு எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. முடிஞ்ச மட்டும் பொருளாக கூட நீங்கள் வந்து எடுத்து கொடுத்துடலாம். அடுத்து கட்டுமானம் பண்ணிக்கான பொருளாக்கா சிமெண்டோ இல்லை கம்பியோ இல்லை தேவையானது என்னென்ன தேவையோ அதுக்கான ஒரு மெட்டீரியல் எடுத்து கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மடம் வந்து நல்லா ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு ஒரு விஷயத்த பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எப்படி இருந்துச்சு, நம்ம கட்டி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும்போது கீழே தரைத்தளம் போட்டிருக்காங்க. அது எல்லாமே இந்த பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். தரைத்தளம்லாம் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. அண்ணன் பிரபலனுக்கு வந்து கூப்பிட்டேன், பிறகு பட்டக்காரர் இருக்கு அண்ணனுக்கு. அண்ணன் இது வேலையாக இருக்காங்களா நான் தெரியலை. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. நானும் இங்கே வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. நான் 5 வருஷம் ஆகுது. ஆமாம், 4-5 வருஷம் ஆகுது. அதெல்லாம் பால் அடைஞ்சு போய் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட மூவேந்தர் மீடியாவை நிறையா அண்ணன்மார்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கம்பியெல்லாம் இது முன்னாடியே எடுத்து போட்டது கிட்டத்தட்ட 4 வருஷம் ஒட்டி ஆக போகுது. இந்த கம்பியில் ஏதாவது வேலைப்பணிகளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இது கூடிய சீக்கிரமே இதுக்கான ஒரு வேலைப்பணி திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய அண்ணன்கள் யாராவது முன்னெடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் அப்படியே தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, இதுவும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. பொன்னேர் பூட்டு விழா முதல்ல இங்கே தான் தன்னேன் ஆக்சுவலாக இங்கே ஒரு இன்டர்வியூ எடுத்தோம். ஆனால் அப்படியே தான் இருக்குது. பழைய நினைவுகள்லாம் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 5 வருஷம் போனதும் தெரில. ஆனால் இன்னும் நம்மளுடைய அறமடம் மட்டும் இப்படியே இருக்குதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டி பொறாமையான்னு தெரில, இல்லை யாரும் கொடுத்தா உதவுறதுக்கு வரலையான்னு தெரில. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. பக்கத்துலலாம் ஒவ்வொரு பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது மாற்று சமூகங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு இடம்லாம் கிடச்சிருந்தா வேறு மாதிரி அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ நம்ம சமூகத்தில் இப்படி இருக்குன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது.